நாங்கள் இன்றைக்கு ஒட்டி மீனில் அரைச்ச கறி காட்ட போகிறோம். குடல் எடுப்போம் அளவாக வரும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால், இங்கே பாருங்கோ, பார்க்க உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒட்டி மீன். இது வந்து பட்டையில் போய் இப்போ வேண்டிக்கொண்டாங்க சந்தையில். சரியான விலை. 1/2 கிலோ ஒட்டி வேணுந்து நாங்கள். இப்போ இந்த ஒட்டி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அரைச்ச கறி உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். அது எப்படி என்றதை வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம், பார்ப்போம். சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்? காட்டு பொருட்களை இங்கே பாருங்கோ, நாங்கள் 2 மீனை வெட்டாமல் கொண்டாங்க உங்களை காட்டுறதுக்கு. இங்கே இதான் அந்த ஒட்டி. இது என்ன புள்ளின்னு சொல்கிறோம், புள்ளியாக இருக்கிற நம்ம ஒட்டியை பார்க்க புள்ளியாக இருக்கிறாம்மா. மற்ற நான் வெட்டி கொண்டு வந்தோம். நாங்கள் என்ன நாங்கள் வெட்டிடாண்டபடியாக வெட்டாமல் கொண்டு வந்தாங்க. 2 மீனை வெட்டி கொண்டு வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த ஒட்டி மீனுக்கு தேவையான சாமான்னு சொன்னால் இங்கே பாருங்க, 2ஆம் பாலை கொதிப்பிக்க போகிறோம். 2ஆம் பால் எடுத்துருக்குறோம். இது 1ஆம் பால் நாங்கள் ரக்கைக்க விட போகிறோம். இது நான் அன்றைக்கும் கூட காட்டினாங்க சரக்குத்தூள். நம்ம சரக்குத்தூள் வந்து சும்மாவும் காய்ச்சலாம். இதுக்கு நாங்கள் மிளகாய் போட்டும் அரைக்கலாம். அம்மியில் நாங்கள் இன்றைக்கு மிளகாய் போட்டு தான் நமக்கு அரைச்சி காட்ட போகிறோம். மிக்சி இதில் 2 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம். உள்ளி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பூடு நம்ம இஞ்சியும் பண்ணுறேன். இஞ்சி வச்சுருங்க. போட்டுண்ணே. இதுக்கு இஞ்சியும் சேர்த்து வச்சுக்கிறோம். அங்கே வெங்காயம். இஞ்சி இந்த பெரிய வெங்காயம் 1 வட்டி வச்சுருக்கிறோம். தேவையென்றால் நீங்கள் போட்டு அரையுங்கோ. அநேகமாக பெரிய வெங்காயம் போடுறையில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறோம். கல்லுப்பு, பழப்புளி முக்கியமாக இந்த கறிக்கு கூட தேவை. சொல்வேன், பழப்புளி தான். தக்காளி பழமும் ஒன்றும் செய்யக்கூடாது. பழப்புளி மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நாங்கள் மீன் 2ஐயும் வெட்டுவோம். நம்ம கூட சரி பாருங்க, மீன் கலவரம் செகுலண்டும் இல்லையாம்மா அந்த மீனுக்கு. இதாட்டியும் செகுலண்டதே இல்லை, சுத்தமான மீன். குடல் எடுப்போம். இங்கே வேங்க, இந்த ஒட்டி மீன் வந்து சந்தையில் தேடித்தான் எடுக்கிறது என்று சொன்னால், தாய்ப்பால் குழந்தை பெற்றைக்கு தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு இந்த ஒட்டி தானே முக்கியமான சாமான். இது பழைய காலத்தின் முறையே. நம்ம இப்போ இது முந்தாக இப்படிதான் தாய்ப்பாலுக்கு சும்மா தேடி எடுக்கிறவ. தாய்ப்பால் இல்லாதவைக்கு ஒட்டி மீன் கொடுத்தாலாம். இல்லைன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வருமா? இப்போ தாய்ப்பால் கொடுக்குறோம். அது சரி. இப்போ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு. பாருங்க, கடிக்காச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்ற சுத்தமான மீன். இதை நாங்கள் இப்போ சொன்னால் எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். அம்மியில் அண்டைக்கு அரைக்கையில் இந்த மிக்சி கப்பில் அரைக்க செத்த மிளகாய் கணக்க போடுவோம் கொஞ்சம். இது வந்து சின்ன வெங்காயம். இது கொஞ்சம், இது அம்மா அந்த என்னென்று சொன்னால் இஞ்சி கொஞ்சம் அளவாக போடுங்க. கணக்க தேவையில் சில பேர் போடாமலும் அரைக்கலாமா. இந்த தூளுக்கு முந்தியெல்லாம் போட்டு அரைச்சி திரிச்சு வச்சா தூள். உள்ளியோ பெரிய வெங்காயம் போடையிலே தேவையிலே வேண்டாம் வேண்டாம். இங்கே வருங்க, இதான் அந்த தூள். இதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். மஞ்சள், மிளகு, சின்ன ஜீரகம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் இந்த தூளை வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் வீட்டில் போட்டு காய்ச்சிடுவோம். இது அப்படியே போட்டு இதுக்கு அரைச்சி கொண்டு வரும். சில பேருக்கு தேங்காய் பூவையும் போட்டு அரைக்கிறது. சில பேர் தனியாக தூளை கொதிப்பிட்டு சாப்பிட்றது. என்னதுக்கண்டா மிளகாயோ தேங்காய் போடாமல் நம்ம சரக்கு தண்ணி மாதிரி காய்ச்சுறது. இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு தூளையும் போடுவோம். இப்போ காணாட்டி போடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டப்போ நாங்கள் வந்து கறிக்கு காணாட்டி பார்த்து போடுவோம். இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போனால் தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்து காட்டுறோம் பாருங்க. அரைச்சி கொண்டு வந்த அரைச்சாச்சு பாருங்க. இதே மாதிரி அரைச்சோம். சரி, மிளகாய் எல்லாம் நல்லா அரைச்சி வந்திருக்கேன். இதே மாதிரி அரைச்சி போட்டு நம்ம நாங்கள் உண்டா கரைக்கணும். உண்டா சேர்த்து போட்டு புளியெல்லாம் விட்டு உண்டாத்தான் விட்டு அடுப்பில் வச்சு காட்டுறோம். சரி, இது நாங்கள் உண்டா இதுக்கு போடுவோமே. கரைக்கணும் பிள்ளை குறும்ப கரைக்க போறீங்க. ஓ, கப்பி பாடாடும். சரிங்க.
இன்னும் நான் கரைச்சி 2ஆம் பாலுக்கு விட்டு கரைக்க போகிறோம்பா. சரி, இது கொஞ்சம் மூட்டு வைங்க 2 மாடி. 2ஆம் பால் தானே? ஓ தெரியும். ரைட். அப்போ எடுப்போம். அப்பதான் வீடு வேண்டாம், கையாலே எடுக்கலாம். அடுக்கலாம். அவப்போ வைக்கிறாங்க. சரி, உங்கள் புளி விடட்டே? என்ன நிறைய உடையில புளி விடட்டே? ஓ புளியை விடுங்கோ, காட்டுங்கோ புளியை நம்புறது. சரி, இப்போ எல்லாத்தையும் நான் உண்டா கரைச்சி வச்சுருக்குறோம். இதுக்குள்ளே இப்போ உண்டா போட வேண்டியதான். தடிப்பாக வந்துக்கேன். இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய முடியலாமா? இல்லை உண்டா சேர்த்துட்டு அடுப்பில் பார்ப்போம். உப்பு புளி பார்த்துட்டு அடுப்பில் வைப்போம். இப்போ பார்ப்போம். உப்பு பாருங்கோ, உப்பு காணாது. காணாது. கொஞ்சம் உப்பு நாங்கள் போடுவோம். என்ன போடுவோம்? இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு கொதிப்போம். வச்சுட்டு போடுங்கோ, முதப்பாலம் விடுங்கோ. நாங்கள் அடுப்பு ஏற்கனவே பற்ற வச்சுட்டோம். இதை இப்போ வைக்க வேண்டியான் கொதிக்கட்டுக்கும். 10 நிமிஷம் குறைஞ்சா 15 நிமிஷமாக இது அவிக்கும். ஒட்டி மீன்லாம் அவிஞ்சு வரவும் வரைய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி விடாமா? முதப்பால் போடணுமா? சரி, மூடி விடுவோம். ரக்கி வைக்க நாங்கள் முதப்பால் போடுறாங்க. நல்லா நல்லா கொதிக்கட்டும். சரி, விடுங்கோ. மூடிட்டு 15 நிமிஷம் இது கொதிச்சு வரைக்கும் துறக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இந்த பாருங்க ஆவியெல்லாம் பறக்குது. அப்படிங்க ஆவி வருது, வாசம். அதோட உண்மையாக பக்கத்தில் நிற்கலாம், அந்த அளவுக்கு வாசம். இங்கே பாருங்க நல்லா கொதிச்சுட எப்படி வந்துங்கண்டு கறி நல்லா வடிவாக கொதிச்சு பத்தி போடுது. நம்ம இது முதப்பால் போட்டு இனி முதப்பால் விடுங்கோ. அதான் இனி நாங்கள் முதப்பா விடுவோம். அதான் சொல்கிறோம், ரக்கைக்கு இந்த முதப்பா விட மாட்டோம் என்று சொன்னால், நாங்கள் விட்டு வச்சோம் என்று சொன்னால் அது வத்திடும். இங்கே இதுக்கு மேலே வேற முதப்பால் விடுவோம், அளவாக விடுவோம். உங்களுக்கு அளவுக்கு தக்க விடலாம். முதப்பாலை நாங்கள் விட்டு வச்சிருந்தால் அதுவும் பத்தி இருக்கும். அப்படி இதோட சேர்த்து இப்படியே மூட வேண்டிய. இனி 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 வைக்கக்கூடாது. மீன் கரைஞ்சி ஓடும். மீன் கரைஞ்சி ஓடும். வெப்பை வந்து கண்டபடி போட்டு கிடக்கூடாது. உப்பெல்லாம் கணக்காக இருக்கு. அம்மா மூடி வை, மூடுங்க. இப்படியே நாங்கள் மூட வேண்டிய. மூடுங்கோ, இப்படியே மூட வேண்டிய. 2 நிமிஷம் வேணுமா அவிக்க தேவை. ஏன்னா மீன் எல்லாம் ஏற்கனவே அவிஞ்சிடுது. அதனால் நாங்கள் முதற்பால் விட்ட வடிகால் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு துறக்க. சரி, இவ்வளோ 10 நிமிஷம் ஆச்சு. இடிப்பை கொஞ்சம் குறைச்சாச்சு. ரக்கிப்பா இங்கே வரும். எப்படியெல்லாம் கொதிச்சு வந்து, ஆனால் இதுவும் பத்திடுதம்மா. பாத்தி விட்ட பால் வந்து முக்காசி கூட்டினான். இப்போ கொஞ்சம் பழம் கிடக்கு. பாத்தி ரக்குவோம். என்ன கவனம் கவனம் சுடும் கவனமாக. சரி சரி, கையில் ஊற்று. ஓ பின்ன ஊற்றப்பட்டா அவ்வளோ இருந்தா எப்படி கொதிக்க அப்படியே மேலே அப்படியே அவிஞ்சு போடும். எப்படி கரை கொதிக்க வந்து வேணும். மண்சட்டின்ற இதே இதான வந்து கொதிப்பு வந்து கொஞ்ச நேரம் நிற்கும். அது கொஞ்சம் நிற்கும். ஆனால் கறியெல்லாம் வத்தி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இப்போ அம்மா தான் சாப்பிட்டு காட்ட போகிறோம். இன்னும் நிற்காது. இப்படியே கொதிச்சு கொண்டே நிற்கும். பாருங்க, பார்க்க விடாங்க பாருங்க எப்படி இருக்காண்டு. இது இப்போ என்ன செய்ய போகிறோம்மா? அம்மா இதம்மா கரையில் சாப்பிட்டு காட்டும். சரி, ஆஜிக்கு சோறு குத்தரிசி சோறு உணர்ந்து வச்சுது. மக்களுக்கு சாப்பிட்டு காட்டுவோம். மக்களுக்கு தான் சாப்பிட்டு காட்ட போகிறோம். குத்தரிசி சோறும் அரைச்ச ஒட்டி மீன். சில பேர் அம்மா இந்த ஒட்டி மீன் வந்தானே, சில பேர் அம்மா சும்மாவும் போட்டு சரக்கு தூளை போட்டு கொதிப்பிச்சு சாப்பாட்டுக்கும் சில சாப்பிடுவோம். நாங்கள் உங்களுக்கு வருத்தக்காரோ குழந்தை வெத்த இல்லை வையும் சாப்பிடலாம், மறுபடியும் சாப்பிடலாம். இது ஆனால் சில பேர் விரும்பி சாப்பிடலாம். அது ஒட்டி மீன் கழுவுக்கு கையில் ஒரு வெடுக்கு வர்றது எடுத்துட்டு அது மஞ்சமாக போட்டால் கழுவுறது. சில பேர் ஒட்டி மீனுக்கு இது ஏற்கனவே மஞ்சள் போட்டு தூப்பிப்படுது. நான் எல்லாம் படம் எல்லாம் துப்புரவாக்கி போட்டேன் எல்லாருக்கும். சரி,
ஆனால் அம்மா. ஒட்டி மீன் முள்ளு குத்துனா பிள்ளை ஒட்டி மீனுக்கு முள் இருக்கேம்மா. இருக்கு பெரிய ஒட்டி இது. அந்த முள்ளை குத்துனா சரி ஆகல விஷம். உண்மையா? ஓ அந்த ஒட்டி மீன் வெட்டைக்க பார்த்து வெட்டுறது. வெட்டணும் என்ன? சரி. ஒட்டி மீன் முள்ளு சுடுவதம்மா. சாப்பிட்றது இப்போ இந்த மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டும். இப்போ இப்படி சாப்பிட்றது பிள்ளை இந்த ஊட்டி ஊதி ஊதி சாப்பிட்டு காட்டம்மா. அப்பதான் பார்க்குறவ என்ன இப்போ ஆச்சி எப்படி ஊத்துறான்ட்டு ஆச்சி ஊதி ஊதி சாப்பிடு. கையே வைக்கிறாது மோனே. இப்போ என்ன சாப்பிட்றேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா. சரி அப்போ இப்போ எனக்கு அப்போ இப்போ என்ன கதையம்மா பார்த்து ஏதாவது முறையை பாருங்க பிள்ளைகளே எந்த கொண்டு இந்த சூட்டை சாப்பிட்றது கேட்குறேன். அப்போ என்னென்ன சாப்பிட்றது நீதானம்மா சாப்பிட்டு காட்டணும். அப்போ தான் பார்க்குறேன் இந்த சூடு நாலு பேர் என்னென்று சாப்பிட்றது. மீனுக்கு சாப்பிட்டு காட்டணும். சரி மீன் மீன் ஆரட்டும் முடிஞ்சு சாப்பிட்டு காட்டும். ஒட்டி மீனா சாதை இருக்கு பிள்ளை. சாதையோ நல்ல சாதை. என்ன எல்லாம் கணக்காக இருக்கு. நம்ம எல்லாம் கணக்காக இருக்கும். எல்லாம் கணக்கு உண்மையாக தான். இப்போ சில பேருக்குமா சொல்லம்மா இதை ஈஸியான முறையை செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் இதை மிக்சியில் அடிக்காமலே தூளை போட்டு பாலை விட்டு கொதிப்பிட்டு சாப்பிடலாம். சில பேர் அம்மியில மிளச்சு கொத்தமல்லி போட்டு அரைச்சி சாப்பிடலாம். நாங்கெல்லாம் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். வச்ச தூளை தான் உங்களுக்கு செய்து காட்டுறோம். இதே முறையில் நீங்கள் டப்புனா செய்து சாப்பிடலாம். இப்போ எங்களுக்கு மீன் இந்த தூள் வச்சுக்கணும் தானே பிள்ளை. நாங்கள் என்ன மீனுக்கும் போட்டு காய்ச்சலாம். சோத்தோடு சாப்பிட்டு காட்டும். சரி நல்லா இருக்கிறது தான் நான் போட்டேன். சரி மீன் நல்லா இருக்கும். சொல்லிவிடாம என்ன செய்வோம்னு சொல்லி மக்களே இது பிடிச்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.